டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் கூட்டணி அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்து எமது செய்தியாளர் சுதாகரன் எழுப்பிய கேள்விக்கு பொன்னமராவதி பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். டிடிவி தினகரன் தானும் செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய 3 பேரும் இந்த தேர்தலை சந்திப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இது அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத நம்ம பொதுமக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்த சூழ்நிலையில நிச்சயமா இவருடைய தாக்கம் பகிரங்கமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தாக்கம் கண்டிப்பா ஏற்படும். அவங்க கட்சிக்கு தான் தாக்கம் ஏற்படும். அவங்க கட்சி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். குழப்பத்தினால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர அதிகப்படியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. அரசியல் ரீதியா தாக்குதல் ஏற்படுற அளவுக்கு அவங்க மிகப்பெரிய அளவுல சாதிக்கல. இது ஒரு பெரிய தாக்கமாலாம் இருக்காது. கண்டிப்பா மக்கள் யாரை விரும்புறாங்க கண்டிப்பா தெரியும். ஏற்கனவே ஜே அணி இருக்கும் போது வீரப்பன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவு வரைக்கும் போன வரைக்குமே ஜெயலலிதாங்கிற தலைவரை அவரோட தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற இடத்துல தொண்டர்கள் முடிவு பண்றதா யார் என்னங்கிறது இவங்க 3 பேர் சொன்னாங்கிற காலம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறது என்னோட கருத்து. டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் கூட்டணி அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்து பொன்னமராவதி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.